ஹாய் மக்களே, குட் மார்னிங். காலையிலே வந்து ஃப்ரெஷ் அப் ஆகியாச்சு. நான் எங்கள் அம்மா வீட்டில் இருக்கேன். எங்கள் அம்மா வீட்டுக்கு எதுக்கு வந்திருக்கிறேங்கிற ரீசன் நான் சொல்கிறேன். அம்மா வீட்டுக்கு வந்து நேற்றுக்கே ஸ்டே. காலையில் எழுந்திரிச்ச உடனே நாகேஷ் அண்ணி எல்லோரும் குளிச்சுட்டு சாமி கும்பிட போயாச்சு. நான் வந்து நாள் கழுவிட்டு இன்னைக்கு ஃபுல் ரொட்டீன் நம்ம எடுத்துடலாம். ஓகே, பாருங்க, என்ன குட்டீஸ்லாம் எழும்பவே இல்லை, சரியான தூக்கம். அப்படியே வெளியில் போமா. அப்படியே வெளியில் போனால் எங்கள் தங்கச்சி காப்பி ஊற்றிக்கிட்டு இருக்கா. காப்பி யாரு கொண்டுச்சா? காப்பி நீங்க நாகேஷ் ஃபாஸ்டா இருப்பா. எங்க அம்மா சாணி தெளிச்சிட்டு இருக்கா. ஃபுல் டே விளாக். சித்தி, இது எங்க சித்தி. பள்ளி தேட்டி போங்கட்டி. நேத்திர உறங்கவே இல்லைல்ல சித்தி. நான் புலம்பிக்கிட்டே இருக்கா சட்டிக்கிரிக்கு மாதிரி. நான் சத்தம் கட்டாம கிடக்க, எனக்கும் உறக்கமே வரல. அங்க நாகேஷ் இருக்கால, நல்ல பிளாட்டு, வெக்க தாங்க முடியாம எல்லாம் தூக்கம், சரியான தூக்கம். நீ புலம்பிட்டே கிடக்க, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். சரி, எங்க மம்மி சாணி தொளிச்சிட்டு இருக்கு. எங்க அம்மா கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் பத்துடுங்க. அவளுக்கு முன்ன செல்ல எடுத்தாலே முறைச்சி பாக்கா. இங்க சாமி கும்பிட்டுட்டு இருக்கா அவ 2 பேரும். வாரம் டீ. சரி மக்களே, நாங்கள் வந்து சாமி கும்பிட்டுட்டு வரேன். குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு வந்தாச்சு. இங்கே ஒரு கோஷ்டி இருந்து காப்பி குடிச்சிட்டு இருக்காப்புல. அண்ணி எங்கே போயிட்டாரிய? துணியை காய போட்டுறேன். நெத்தியில் பொட்டு இருக்க பற்றி அடி சென்னி அடி சந்தனத்தை மட்டும் இப்போதானே போனேன். அதையும் துவைச்சு வச்சிருந்தாவே நானும் அந்தாலும் துவைச்சு சரி நாங்கள் கொண்டு வச்சிருவோம். நல்ல கலராக இருக்கு எண்ணில. நான் கலராக தானே இருக்கேன். கேமரால பாருங்க என்ன கலரா இருக்கு. சரி, காப்பி பிடிக்குமா? நான் ஊத்திக்க காப்பி. சின்ன பையன் எனக்கு காப்பியை குறைச்சி ஊற்றிருக்காங்க. நான் காப்பி அதை எல்லாத்துலயும் உனக்கு மட்டும் நல்லா குத்து பண்ணி நிறைய ஊத்த தெரிஞ்சுச்சா? நீ எதுல ஊற்றி வச்சா? பாலாடே. குட் மார்னிங். சரி, காப்பி ஊட்டி. உங்க தம்பி இருக்குல்ல சவேஸ் குட்டி, என்னடி டியூட்டி பார்த்துட்டு எடுத்துட்டு ஞாயிற்றுக்கிழமை வீட்டுல இருக்க. சவேஸ் குட்டி, உனக்கு காப்பி தரலையா மோனே? இல்லை, கொதி உளுந்துரும் போலுக்கு அப்படி பார்க்காமட்டி எல்லாத்தையும் வளைச்சி வளைச்சி. உங்க நாகேஷ் அக்கா போச பத்துடுங்கன்னு எல்லாரும் எப்படி நின்று காப்பி பிடிக்கான்னு. பிரதீக்ஷமா பல்லு தேய்ச்சிட்டு கிளம்பு ஸ்கூலுக்கு. யாருக்கிட்ட அப்படி கேட்கல. உன்னை எங்க கூட்டிட்டு போனா? எங்க உன்னை எங்கிட்ட கூட்டிட்டு போனா? பள்ளியிடத்துக்கு போகும்போது பள்ளியிடத்துல ஒன்று விட்டு வந்துட்டா உன்னைய எங்க இறக்கி விடணும்? உன்னை எதுக்கு இறக்கி விடணும்? அதுல இருந்து வீட்டுக்கு போயிட்டு வரமுட்டி. விளக்கு வைக்க சாமி எங்கேயும் ஓடி போயிடும். சும்மா பறிச்சது களவு பூ. அவ்வளவு மொட்டு அழுவுன பூவு எல்லாம் பறிச்சு வச்சிருக்காவ. நான் மொட்டை எல்லாம் பறிக்கவே இல்லை. கிடைச்சின்னு எல்லாம் அத்தாருல அவ்வளவு ஐயா அவ்வளவு காண ஐயா என்ன தூர போட்டிருக்கேன் பாருங்க. என்ன ஐயா காப்பி நிக்கவே இல்லை சவேஸ் குட்டி. யாரு? ஆசன்யா. நினைச்சேன் இந்த காப்பி உங்களால மட்டும்தான் போட முடியும். அவ நிறைய இனிப்பு போடுவா. அவ வர இல்ல நல்ல இனிப்பு போட்டுட்டு இருந்தவாதான் அது கூட சேர்ந்து இது வழங்காம போயிட்டு. அது ஏற்கனவே சுகர் பேஷண்ட். நம்ம எல்லாம் சுகர் பேஷண்ட். நார்மல் ஆயிட்டுன்னு சொல்லிட்டாவல்லம்மா. எங்களுக்கு சீனியை போட்டு தர வேண்டியதானம்மா. தூள் போட்ட உடனே இனிப்பு போயிட்டுடே, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. சவேஸ் குட்டி, சவேஸ் நீ கையெடுத்து. சவேஸ் குட்டி காப்பி குடிக்கியா? ஆனா போ கீழோடி.
என்ன மனே காபி குடிக்கிறியா நீ? எல்லாரும் இப்படி குடிக்காங்களோ? அவன் வெறும் கப்பதாம்மா வச்சிருக்கான். என்ன மனே என்ன என்ன? ஆமா, அவன் அழகா போட்டோக்கு போஸ் கொடுத்துட்டு இருக்கான். போமா சமைக்க. என்ன செய்ய? என்ன வைக்க போற? சாம்பரா, சாம்பார், சட்னி, இட்லி, இட்லி. போமா கொஞ்சம் கடுங்காப்பி. கடுங்காப்பி. இட்லி மைட்டன், சாம்பார் சட்னி எல்லாம் சாம்பார் சட்னி ஏன்டானா? ஓ மாப்பிள்ள இன்னைக்கு வரமாட்டானா? அதான் என்ன வைக்க சொல்றியோ? சரி போ சமைக்க போவோம். அங்க பழைய வீட்டு அண்ணி வாங்க. எல்லா டிக்கெட்டும் எந்திரிச்சு காப்பி குடிச்சு குளிச்சு சாமி கும்பிட்டாச்சு. இது ஏன் ஆளம் வந்த மாதிரி அண்ணாந்து பார்த்துட்டு கிடக்கு? வட்டில் கண்ணி, வட்டில் கண்ணி. அப்படியே அப்பம் போயிரும். போங்க போங்க போங்க, கிளம்பு கிளம்பு. எங்க அப்பா என்னட்டு 2 பக்கெட்டோட வர்றாரு. எங்க அப்பா குளிச்சாச்சு காலையில. மழை வந்துட்டா. சாணி தெளிச்சு போட்டுருக்கட்டி பாட்டி குந்தாணி. மழை வந்துட்டான். அதாவது சாணி எல்லாம் இந்த காலத்துல யாரு தொளிக்கா? அதனால என் பிள்ளைக்கு கொஞ்சம் வித்தியாசமா தெரிஞ்சிருக்கு. அதான் மழை பெஞ்சிருக்குங்க என் பிள்ளை. ஓகே, இட்லிக்கு மாவு பொங்கி கொண்டு இருக்கிறது. சிங்கு ஃபுல்லா பாத்திரம் கிடக்கு. அன்னைக்கு நான் ஆசா அன்னைக்கு அழைப்புகள் வருகிறது. உன் போலம்மா யாரம்மா. மாவு பொங்கி கொண்டு இருக்கிறது. இங்க காப்பி யாருக்கு சூடாக்கிறியா? அப்பையா மாமா சொல்லு. மாமா மாமனார் தூ மானங்கட்டவள. அது கொத்தனார பத்த தாத்தனார். கரெக்ட். இது நல்லா இருக்கு. ஏம்டி மீன் கறி சட்டி இப்படி கிடக்கு? எல்லாமே தீர்ந்து போச்சு. எல்லாமே கழுவணும். அதுக்காக எல்லாம் தூக்கு போட்டுருக்காவே இன்னும் கழுவல. சரி பாத்திரத்தை கழுவுவோமா? ஒரு காய விட்டுக்கு முன்ன கத்திய பரட்டி இப்படி இருக்கு. இன்னைக்குதான் நாகேஸ்வரி கரெக்டா செஞ்சிருக்கா. வீட்டுக்கு வந்தா நாகேசக்கா மட்டும்தான் வேலை செய்யாவ, வேற ஒருத்தர் வேலை செய்ய மாட்டேக்காவன்னு ஒரே கம்ப்ளைண்ட். எங்க அண்ணிய காணி. என்ன பாருங்கடே, உள்ளதுலே கஷ்டமான வேலை பார்த்துடுங்க. இங்க பாருங்க பாவம் மாசா சிஸ்டர். சும்மா நம்ம எங்க ஃபேமிலிக்குள்ள எல்லா வேலையும் நாங்க ஷேர் பண்ணி தான் பாப்போம். நீங்க வந்து சும்மா சும்மா என்னமோ நாகேசக்கா தான் வேலை பார்க்க அப்படி சொல்லக்கூடாதுன்னு. ஆமா, நீ சொல்லக்கூடாதுன்னு. ஆமா அப்படி சொல்லக்கூடாது. சரி, கொஞ்சம் சின்னதாவே வெட்டலாம் பார்த்துருங்க. நம்ம கல்யாணம் ஆயிட்டு கட்டல. சாம்பார் தானே? ஆமா. வேற இவ்வளவு பெருசா வெட்டாண்டாமா? அப்படியா? நான் குட்டியா தான் விட்டேன். சாம்பார் வச்சு தின்னு. நீ தான் காயே முழுசா வராத உன் சாம்பார்ல. ஆமா, அவ்வளவு. ஆமா ஆமா, அப்பதான் சாம்பார் மாதிரி இருக்கும். வேற இருந்தாரு இடையில பிட்டு எடுத்து போட்டு. இப்ப என்ன நமக்கு வர என்ன வேலை கேட்டா ஆசைக்கா அமைதியா இருக்காவனே. பிட்டு பிட்டா எதெல்லாம் தோணுவே எல்லாத்தையும் அடிச்சு. ஆசைக்கா எம்புட்டு பெரிய ஆளு தெரியுமா? திறந்த இங்க தாத்தா காப்பி குடிச்சிட்டு இருக்காப்புல. மாமா தாத்தனார். சரி, என்னது என்ன பாட்டில? நீங்க கல்லால் பாத்துடுங்க மக்களே. எங்க தாத்தா இருக்காவல்ல, என்ன பாட்டில எண்ணெய் தேக்கடி எடுத்துட்டு வந்து பாத்துடுங்க. இவ்வளவு ஏன் ஊத்திங்க வச்சுக்கிட்டு ஒண்ணும் தெரியாத பப்பா கிடங்க அங்க வச்சுக்கிட்டாங்க என்ன பாட்டில. எப்படிப்பட்ட தாத்தா பாத்துடுங்க. எங்க அவ்வளவு இருக்கு. பப்புளுக்காதான் வச்சிருக்கேன். பின்ன இங்க இருக்க என்ன பட்டில தேடி அங்க ஊத்தி வச்சிருக்கேன். இல்லாத தேக்க வேண்டியதானே. எப்படி வச்சிருக்கது அங்கேயே இருக்கட்டு. இதை இப்ப தேய்க்கலாம். எப்படி? ஆனா இவ்வளவு எண்ணெய் எங்க தாத்தாக்கு ஒரு நாள் தான் காணும். மேல இருந்து கீழே வரைக்கும் குளிச்சிருவாங்க. சரி அண்ணி, நீங்க வெட்டிட்டே இருங்க. நான் இனி போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். என்ன எங்க வீடு காலையில எவ்வளவு பரவசமாக இருக்கிறது. பக்தி பக்தி முக்தி முக்தி. பாட்டு பாட நைஸ். காலையில கந்த சஷ்டி பாடினியா நைஸ். சக்தி மூக்க சரவண பவனா
ஆமா அது என்ன சிஸ்டருக்கு உதவும் செல்லுது இதெல்லாம். சிஸ்டர்னா தங்கச்சி தானே? சிஸ்டருக்கு உதவும் இல்லையா? இல்லடா எனக்கு தெரியல. நான் அப்படிதான் நினைப்பேன் என்னைக்கும். எதுக்கு தந்தா தெரியாம தந்தேன். மெண்டல் அடி நீ. அதுக்குள்ள போடுறதுக்கு தந்துருப்பா. அண்ணி இந்த பருப்பையும் அதை இதையும் தூக்கி அங்க வைங்க. இவ என்னத்துக்கு கொண்டு யாமன்னு வச்சிருக்கா? அம்மா அதுக்கு தக்காளி வெட்டி போடுவீங்களா? தக்காளி உள்ளி எல்லாம் அதுக்கு உள்ளே வெட்டி போடையா? அண்ணா அவரு எண்ணெய் காணலையா? அங்க ஒரு பாட்டில் என்ன இருந்து எவன் இருக்கான்? சரி நீ தண்ணி எடு, நான் வாரேன். யார் எடுத்துருக்கோம்? வெட்டி இதுக்குள்ள 3 தக்காளி இருக்கணும். 3 தக்காளி இதுக்குள்ள மிளகாயும் கீழ் போட்டுறணும். போடுங்க. காயமா தண்ணி மஞ்சள் ஊத்தி அடுப்புறீங்க. ஓகே. என்ன செய்ய மக்களே? என்ன செய்ய? என்னது இத பாக்குறியா? அம்மா எப்படி காய விட்டேன்னு பாக்குறியா? எந்த பாட்டிக்கு காப்பி வேணுமா? பானு பாட்டிக்கா? கண்மணி பாட்டிக்கா? காப்பி குடிச்சா பாட்டி? அண்ணி அம்மா காப்பி குடிச்சா? ஓ இவ உனக்கு காப்பி வேணுமா? கண்மணி பாட்டி அண்ணா வந்து சித்தி சொல்லிட்டு போறா, அத்தை சொல்லிட்டு போறா உனக்கு தான் வேணுமான்னு. பொய்யா? வா நம்ம கேட்டுருவோம் வா. நீ காப்பி கேட்கலையம்மா? பொய் சொல்லாவளோ? அப்படி நினைச்சியோ? இங்க வா கேப்போம். அவ என்ன தெரியுமா? அண்ணா பையன் கக்கிட்டாயா? நாங்க வந்து மணத்தக்காளி பழம் சாப்பிடுறோம். வேணுமா மக்களே? சாப்பிடு. பழுக்கவில்லை. இது அவ்வளோ ஆசானிக்க ப்ராப்பர்ட்டி. இந்த மணத்தக்காளி அவங்க தான் எப்பவும் பறிச்சு திம்பாங்க. காலையில் மங்களகரமாக குளிச்சுட்டு இருந்தால் நல்லா தான் இருக்குது. ஆனால் நான் குளிக்க மாட்டேன் பார்த்துருங்க. சாயந்தரம் தான் குளிப்பேன். என் அம்மா வீட்டுக்கு வந்தனால காலையில் குளிச்சாச்சு. பெரியம்மா பப்பு ஹாய் சொல்லு எல்லாத்துக்கும். ஸ்கூலுக்கு கிளம்பலையா நீ? சீக்கிரம் போய் கிளம்ப. ஓடி பார்த்தோங்கம்மே. ஓடிப்போ. பாரு கொலை வெறியில பானையை போட்டு ராகுன்னு என்ன ஒரு எங்க அன்னிக்கு கைக்கு போய் பானை எப்படி பழக்கம் தெரியுமா? சரி நாகேஷ், நான் எதுக்கு இங்க வந்து ஸ்டே பண்ணியிருக்கேங்கிற விஷயத்த சொல்லுவோமா? கண்டிப்பா சொல்லணும். நான் வந்து நம்ம அது பரவ சொல்லுவோம். சொல்லி எதுக்கு வந்திருக்கோம் நம்ம? ஆமா, எங்க அண்ணி இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டதுக்கு பலன் கிடைச்சிருச்சு மக்களே. ஃபர்ஸ்ட் சேலரி எங்க இருக்காங்க? ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து லைஃப்ல 3 வருஷம் வீடியோ போட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் வந்து சம்பளம் வாங்கியிருக்கேன். இது எல்லாமே உங்களால தான். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் ஃபேமிலியில என்ன எல்லாரும் ஏன் வீடியோ எடுக்கன்னு திட்டினவங்க எல்லாரும் என்ன பாராட்டி இருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மக்களே. ஓகேவா? ஆமா, அதுக்காக தான் நான் வந்திருக்கேன். இன்னைக்கு ஸ்டே பண்ணி இன்னைக்கு ஃபுல் vlog அதனால தான் எடுக்கிறேன். இங்க வந்து நிக்கிறதுனால சரி நம்ம எல்லாரும் சேர்ந்து இருக்கமே ஃபுல் vlog எடுத்துருவோம். நம்ம கருப்பையும் கிடந்து கூவிட்டுடாங்க. நாளைக்கு பிள்ளையார் கோயில்ல வந்து சாமிக்கு வைக்கணும் மக்களே. ஆமா மக்களே, பிள்ளையார் கோயில்ல நாளைக்கு எங்க அண்ணியோட பூஜை. செல்வ விநாயகர் கோயில்ல நாங்களும் செல்வ செழிப்போட சந்தோஷமா ஃபேமிலியா இருக்கணும். காடுக்கு பிளஸ் கேட்கணும். அதே மாதிரி நீங்களும் எங்களை பிளஸ் பண்ணுங்க. ஆமா, நாங்க மேலும் வளர உங்க சப்போர்ட் எங்களுக்கு என்னைக்குமே வேணும். நான் வந்து நல்லப்போ ஃபர்ஸ்ட் சம்பளத்தை வாங்கி நம்ம பிள்ளையாருக்கு செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க வந்து ஒரு நாள் பூஜையை ஏற்றிருக்கோம். நாளைக்கு நம்ம பூஜை பண்ண போறோம். இன்னைக்கு எங்க அண்ணி தேங்காய் உடைக்க போகுது. செல்வ விநாயகர் நாங்க கேட்ட எல்லாமே கிடைச்சிருக்கு. அண்ணி தண்ணி வேஸ்டா போகும். நீ கப்பல ஊத்தி தாங்க. அண்ணி செல்ல நேரம்
உண்மையிலே வந்து செல்வ விநாயகர் நல்ல செல்வம் செழிப்பா எல்லா மக்களையும் வாழ வைப்பாரு. உண்மையிலே நிஜம் அதான். ரொம்ப உண்மை மக்களே. விநாயகர் வந்தாரு எங்க லைஃப். தேங்க்யூ. என்னட்டி அடுப்புல வச்சிருக்க? தண்ணியை மட்டும் ஊத்தி. அக்கா ஒரு ஸ்டைலெல்லாம் இட்லி இருக்கு பாரு. இட்லி விக்கா சீஞ்சிட்டி அடுப்புல வச்சிருக்க? எப்ப என்னடி சொல்ல? இட்லி வைக்க போறீங்க என்ன எடுத்தலாம்? இதுல உள்ள ஒரு தட்டு காணாம போயிட்டு மக்களே. இது அலுமினிய சட்டியில உள்ள தட்டு தானே? காணாம போயிட்டு மக்களே. அதனால இதுல மாவு ஊத்தி இதுல இப்படி வச்சு நறுக்கு இதை வச்சு மூடி வச்சிருவேன். இட்லி அக்கா அப்ப மொத்தமே அந்த ஒரு தட்டுன்னு தான் இருக்கு. அதை வச்சுதான் வைக்க போறியா? ஏன்னா அந்த இட்லி குக்கர்ல ஆமா இத்தனை 20 டிக்கெட்டுக்கு எப்படி நீ நேரம் வைக்கணும். அது என்னோட இதுமா. உங்களுக்கு இட்லி தானே தேவை. நீ உன்னோட இதுன்னு இந்த வீட்டுல எல்லா வேலையும் செய்வா. அடுத்து அர்க்கம்லாம் உன் ஃபேன்ஸ் எல்லாம் நாகேஷ் அக்காவை வேலை வாங்கி குடும்பப்படுத்துறேன்னு எங்களுக்கு வருது. எல்லாம் ஒண்ணும் சொல்லட்டா. நான் எனக்கு இந்த வீட்டுல வந்து சமையல் பண்றது வந்து என்னோட இது மைண்ட்ல எங்க இருந்தாலும் எனக்கு அங்கதான் இருக்கும். அதாவது வேலை பார்க்கணும். அது நான் சிம்பிளா ஒண்ணு சொல்லிடுறேன் நாகேஷ். கிச்சன் வந்து எங்க நாகேஷோட சொத்து. ஏனி சொல்லு. உண்மை அதுதான் மக்களே. நான் இங்க வந்து எனக்கு இங்க வந்து நான் பண்ணலைன்னா எனக்கு அது ரொம்ப சங்கடமா இருக்கு பார்த்துருங்க. பையனையுமே ஆசாக்கிட்ட நீங்க பாத்துங்க. ஆசாக்கு ஒண்ணுமே செய்ய மாட்டாங்கன்னு நீங்க தெரியல தப்பு. என் பையனை ஃபுல்லா பாத்துக்கிறதா அவங்க. வேற யாருமே கிடையாது. அவங்க மட்டும்தான் ஃபுல்லா பாத்துக்கிடுவாங்க. அதுக்கிட்ட பையனை கொடுத்துட்டு நான் தைரியமா அங்க என்ன பண்ணணும் பண்ணுவேன். குழந்தைய பாக்குறது எவ்வளவு பெரிய வேலை தெரியுமா? உண்மையிலே கஷ்டம் அதுதான். நான் சமையல் பண்றது கஷ்டமே கிடையாது. அது உண்மையிலே நல்ல கஷ்டம். அதெல்லாம் விட்டுட்டு எங்க அண்ணி கேப்ல வந்து இங்க பாருங்க. தேங்காய் திரும்பி தரோம். நீங்க எல்லாம் மாசமா இருந்தா சும்மா வீட்டுல இருப்பிய தானே? ஆனா எங்க வீட்டுல யார் மாசமா இருந்தாலும் சும்மா இருக்க மாட்டோம். ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருப்போம். சரி, அவரொரு வேலையை அவரொரு செஞ்சுக்கிறது நல்லதான். மாசமா இருந்தா ரெஸ்ட் தான் எடுக்கணும்னு எந்த ரூல்ஸுமே கிடையாது. சரியா? இங்க உள்ளதையும் செஞ்சு தருவாங்க. அதே மாதிரி பையனும் நல்லா பாத்துக்கிடுவாங்க உங்களுக்கு. நம்ம ஒரு மைக் வாங்கணும் கேட்டியா நாகேஷ்? கண்டிப்பா வாங்கணும். ஃபர்ஸ்ட் மாசம் சம்பளம் வாங்கியாச்சு. இனி மேல மேல நம்ம வளர்ச்சி வரணும். ஒரு மைக்கை ஃபர்ஸ்ட் வாங்கணும். அப்பதான் அவங்களுக்கு கிளியரா யார் யார் பேசுறாங்கிறது. தேங்காய் போட மாட்டேங்குது. அண்ணி ஒரு மாதிரி பளபளன்னு அழகா இருக்கியா? ஐயோ வெக்கப்படுது. சோப்புட்டு குளிச்சிருக்கா அப்படியே மாப்பிள்ளை. எங்க நான் டெய்லி சோப் போட்டு தானே குளிப்பேன். இன்னைக்கு இல்ல இல்ல இன்னைக்கு உங்க மாப்பிள்ளை வர்றாருன்னு எக்ஸ்ட்ரா. ஓ, அது எங்க அண்ணனுக்கு சென்னைக்கு போயிட்டு வராமல அதான் கொஞ்சம் பழன்னு உட்காந்துருக்கு. ஆமா 2 நாள் சென்னைக்கு போயிட்டாமக்களே. மூஞ்சில இருக்க பொலிவுக்கு முக்கிய காரணமே அவரு இன்னைக்கு வாராருங்க. சந்தோஷம். எங்க அண்ணன் தூத்துக்குடியில இருந்து வந்து உங்களுக்கு யாருக்கும் தெரியாது. சென்னைக்கு போயிட்டு மறுபடியும் வந்தாச்சு. 2 நாள் சென்னைக்கு போயிட்டு வந்தாச்சு. பாவம் மக்களே. போலீஸ் வேலை, போலீஸ் மாப்பிள்ள எல்லாம் தேடாதுங்க மக்களே. பாவம். கவர்மெண்ட் ஜாப்னு சொல்லி செத்துறாதுங்க யாரும். சாம்பார் பருப்பு வந்திருக்குமா? விசில் அடிச்சிடாது. எத்தனை விசில் பாத்துட்டா? பா துட்டு வரே. எங்க வீட்டுல குக்கர் எல்லாம் பார்த்தா கொஞ்சம் பயங்கரமா இருக்கு எனக்கு. ஏட்டி அந்த குக்கருக்கு கை யாரு கூட போச்சு? கை கலந்து விட்டா மாட்டை கழுத்து போய் தூரம் போச்சு. அது ஏன்ட்டு ஆனா ஒன்னே மாதிரி ஒரு பிள்ளை இந்த உலகத்துல பார்க்க முடியாது. டீ மாட்டது அந்த ஸ்க்ரூவை எடுத்து வச்சுட்டு அதை மாட்ட தெரியாதா? அண்ணி அதுல இருந்து நான் குக்கர்ல மாட்டேன். மேல இருந்து பொத்து ஓடி எங்க ஓடி மாட்டேன்னு அது ரிட்டர்ன் திருப்பி ஆட்டி வச்சிருங்க. ஆமா நான் மாட்டை கழுத்து போய் தூரம். லிவி உங்க அம்மா கிட்ட பார்த்து கவனமா இருந்துக்க. குக்கருக்கு கை முறிஞ்சதுக்கே தூக்கி தூர போட்டுட்டாலாம். அதனால நீ கவனமா இருந்துக்க. என்ன பயில்வான் 2 எங்க போகுது? ஸ்கூலுக்கு புளியறன்றான். திருட்டு மொழி முழிக்கிறிய இட்டு சத்தியமா பப்புக்கு முழிய பேரு கள்ள மொழி. அத போடுங்க நீ, போடுங்க நீ, ஒண்ணு போடுங்க நீ. அண்ணி போடுங்க, அட்டியே போடுங்க. கம்பெடுத்தா கம்பெடுத்தா நாங்க அண்ணி பல்லு அடைச்சது சொல்லு. அது பேந்து விழுந்தாச்சு. நீ இப்ப தேங்காய் சவச்சின்னா அந்த ஓட்டைக்குள்ள போய் தேங்காய் இருக்கும். அப்ப அது உள்ள இருந்து புழு வைக்கிட்டா. அப்ப எந்திரிச்சு போ, ஓடிப்போ. தேங்காய் திங்க கூடாது. ஓடிப்போங்க 2 அங்க போய் விளையாடுங்க. ஓடிப்போங்க. அப்படியே அத்தை மாதிரியே இருக்கல்ல. போ மக்களே போ. தங்கம் இடி நீ மாவை தொட்டு நக்கு வந்திருக்கா? 25 வருஷம் ஆச்சு. என்ன பல்லுக்கு எந்த பிரச்சனையும் வரல. அது வருஷத்துக்கு பிறகு இப்பதான் பல்லு வந்து 2 பல்லு மத்தபடி எங்க 2 வருஷம் அந்த பல்லு. சின்ன வயசுல நைஸ் எனக்கு ஃப்ரெண்டு பல்லு கூட சொத்தையா தான் இருக்கும்.
அப்புறம் உளுந்து முளைச்ச பிறகு தான் கரெக்டா வந்துச்சு. அது மாதிரி லிவிக்கும் வரும், உளுந்து முளைச்ச பிறகு அழகா வரும். அவ்வளவு ஹெல்த் ப்ராப்ளம் பத்தியாமலே அந்த அங்கத்துக்கு. நீ சொல்லு மக்களே, நல்ல ஹெல்த் ஃபுட்டா எனக்கு செஞ்சுதான் நீ கேளு மக்களே. சின்னதா உழுவா ஒரு ஆப்பிள் பழம் திங்க மாட்டா, ஒரு கொய்யா பழம் கொடுத்தீங்கன்னு நீங்களா அந்த வித்து அப்படியே வெட்டி தூர போட்டுட்டு மேல இருக்க தோலை திங்கா. எந்த பொருளுமே திங்க. பேரிச்சம்பழம் திங்க மாட்டா. என்னே மருட்டி பிடிக்காத பழம் பேரிச்சம்பழமும் மாதுளம் பழமும் மக்களே. ஆனா கொய்யாக்காய் சாப்பிடலாம், அத்தை நல்லா கொய்யாப்பழம் சாப்பிடுவேன். நீ கொய்யாக்காய் சாப்பிடு, நல்ல சத்து. அவ அது திங்க பிடிக்காம இல்ல, கொய்யாக்காய சாப்பிட்டா அதுல உள்ள வித்து போய் அவளுக்கு பல்லுக்குள்ள மாட்டிக்கிடுவான். அதுக்குதான் பல்லு சரியானோன்னா என் பிள்ளை திம்பா. இப்ப மாவு 2 பைத்தியமே. அது குக்கர் அது பாட்டுக்கு நிமிஷத்துக்கு ஒரு விசில் அடிக்க வேணுதான், நான் ஆஃப் பண்ணல. சரி இப்ப என் பிள்ளைகளுக்கு மாவு வேணுமா, அதுதான் 2 நிக்கி சொத்துல நக்க கொடுத்துரு. சரி லிவிக்கு கொடுத்துரு, அவ அதை கேட்க. ஆனா இட்லி மாவை நக்கிற பிள்ளைகள் நீங்களா தான் இருப்பிய. வாங்கிட்டு போயிருங்க, தள்ளி தள்ளி போயிருங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எது பிறவி குணம். போங்க போங்க. அவ்வளவு தேவையில்லை. கீரைக்கு போடலாம்ல. ஜொரோ ஜொரோ குட் மார்னிங். வாங்க இங்க வா. அத்தை என்ன தேய்ச்சி விட, குளிச்சுட்டு போயிட்டு போய் இந்த இது அது என்ன குளிங்க மக்களே, குளிச்சுட்டு ஸ்கூலுக்கு கிளம்புங்கன்னா. பாட்டி அங்க பாட்டி குளிச்சுட்டு இருக்காளோ, கண்மணி பாட்டி வேற அப்பா குளிச்சு முடிச்சிட்டாளா? சரி நீங்க 2 அப்ப சண்டை வைக்காம போய் அங்க போய் நின்று குளிச்சிருங்கன்னா. பப்பு கொண்டா நின்று மக்களே, பப்பையும் கூட்டிட்டு போ. குளிங்க அழகா, சண்டை வைக்காம. அப்ப நான் அத்தையை கொண்டு ஸ்கூல்ல விட்டு வந்துடுவேன். இன்னைக்கு அத்தை கொண்டு விட்டுறட்டா நீ. இவ எங்கடாக்கா அவங்க அம்மா? எங்க இருந்தாலும் என்ட்ரி மட்டும் கரெக்டா கொடுப்பா. ஏட்டி என்னதான் கறி நைஸு தண்ணி இல்லையா சிஞ்சட்டில? தண்ணி ஏன் நிறைய ஊத்திச்சு என்ன உனக்கு? காமெடி. கரைஞ்சிட்ட நல்லா பாத்துக்கிடுங்க மக்களே. உங்க நாகேசத்தை இந்த குவாலி படுத்துறதுல அதுக்கு முடி கரிஞ்சிருக்கும். அப்படியா? அது எங்க படுத்துறது? கடவுளே, தண்ணி இல்லையே. தண்ணி இவ்வளவு இருக்குங்களா? போங்க வாங்க மக்களே, போய் குளிங்க, ஓடி போங்க. ஒரு தட்டு தான் எடுத்திருக்கியோ? 5 போல வந்திருக்க. ஒரு செட்டு இட்லி அவிச்சாச்சு பாருங்கோ. எங்க நாகேசுக்கு எப்பவுமே மூளை அதிகம், அதனாலதான் அவ சீஞ்சட்டிலேயே இட்லி அவிச்சாச்சு. என்னது மக்களே நீங்க சொல்லுங்க மக்களே, இதுக்கு பேரு எதுக்கு சீஞ்சட்டின்னு வச்சிருக்குன்னு கேக்கா. நீங்க ஏன் இன்னும் பதில் சொல்லலன்னு தெரியல. கண்மணிக்கு தானே இதை கேட்கணும். கண் ஐசிட்டு எடுத்துக்கொண்டு பூ போல மல்லிகைப்பூ இட்லி பாத்தீங்களா? இட்லி ரெடி. பூ போல குண்டு குண்டா மல்லிகைப்பூ இட்லி. ஓகே கொண்டாங்க. தாங்க சொத்துல நக்கி பாக்கெட்டு. போதும் போதும். சாம்பார் எடுங்க அண்ணி. சட்னி கொதிக்க வேண்டாம், ஆஃப் பண்ணிருங்க. ம் சட்னி இன்னும் கொஞ்சம் தண்ணியாவே வச்சிருக்கலாம். சரி சாம்பார் உப்பு பாருங்க காணிங்க. என்னத்த ஊத்தணும்?
எங்க கிடந்தாலும் அவளுக்கு காது சமையல்ல தான் இருக்கும். கொஞ்சம் சூடா ஊத்துறாங்க. நைஸ். போதும் உப்பு போதும். வர இட்லிலையும் உப்பு இருக்கும், ரெண்டும் சேர்ந்தா உப்பாயிரும். சோறுக்கு நீ இட்லி சாப்பிட்டு முடிச்ச பிறகு சோறுக்கு போட்டுக்க. அழகா இருக்கு, சூப்பரா இருக்கு. நிஜமா நான் தான் குடிச்சு பார்த்தேன். இப்போ சட்னிக்கு எல்லாத்துக்கும் உப்பு கம்மியாக தான் இருக்குது, கரெக்டாக தான் இருக்குது. பார்த்துட்டு போடுங்க. வேற மாவுலையும் உப்பு இருக்கும். சட்னி சூப்பர். அது எங்கள் அண்ணி ஆசாணி சமையலெல்லாம் அழகாத்தான் இருக்கும். ஆனால் என்ன இந்த சவை சுட்டியை மேய்க்கிறதுலையே அது போயிடும். ஆசாணிக்கு சமையல் அழகாத்தான் இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கேன். மேக்சிமம் அது வைக்க எல்லாமே நல்லா தான் இருக்கு. கேட்டால் ஆசானி சமைக்கவே இல்லைம்பா உன் ஃபேன்ஸ் எல்லாரும். ஆனால் உன் ஃபேன்ஸ் எல்லாம் ஒரு நாள் நான் கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போகிறேன்னு எப்போ பார்த்தாலும் எதையாவது சொல்லி நாகேசக்கால தூக்கி பிடிச்சி. இல்லடி நம்ம ஜாலியாக வீட்டுக்குள்ளே இருக்கத அவ எப்படி தெரியுமா சொல்லுவாவ, நாகேஷ் அக்காவை வேலை வாங்குறிய. அடுத்து சொல்லுவாவ, விஜி நீங்கள் நாகேஷை பேச விட மாட்டீங்க. அடுத்து சொல்லுவாவ, இந்த ஆசாக்கா எப்பவும் சும்மா தான் இருப்பாங்களா. நீ இன்னைக்கு கசாப்பு தான், வெள்ளிக்கிழமை நீ எல்லாம் பாப்பு கிடையாது. பார்த்துக்க, கொத்து பரோட்டா போட்டுருவே மரியாதை தள்ளி போயிரு. ஆமா, அது ஆண் கோழியா பொன் கோழியா? ஆம்பளை பிள்ளை மாதிரியே இருக்கு. அப்படியா, சரி கழுத்து. அப்ப அதுல போடட்டாமடே, உடனே எடுத்துன்றானோ சீனுவாவ. அதுல போட்டாலாம் அது போடும்போது நைஸா தான் இருக்கும், உடையாது. முட்டை அவுஞ்சா அவ உடச்சி திங்கலாம். தண்ணி ஊற்றி வேக வச்சு எண்ணத்துக்கு ஈஸியா வெந்தரம் எடுத்து திங்க வேண்டியதானே. பிள்ளைகளெல்லாம் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு 2 பேரும் குளிக்க அழுவ. வயலுக்கு போமா? இப்படி ஒரு பிள்ளை உறங்க மாட்டி. அது இல்ல, உனக்கு ஞாபகம் இருக்கா? நல்லா லிவி வந்து சோபா செட்ல இருந்த மேனிக்கு உறங்குவாளே, அதே மாதிரி உறங்கா. காலை விரிச்சு வச்சுட்டாடாக்க என்னத்துக்கு? கிளம்பியாச்சா மக்களே? நீ கிளம்பிட்டியா தங்க? பொட்டு வைய கடை போய் போ. பப்ளு என்னம்மா பானுபட்டி உன்னை ஆசிட்டாடி. பாக்கி ஆப்போம். நீ ஏன் என் பிள்ளைய ஆசுனா? குளிச்சாச்சு, துணி பார்த்தியாச்சு. இப்போ போய் ஒரு கை உமுக்கறி அள்ளி கையில் கொண்டுட்டு வாரேன் குடு குடுன்னு. உமுக்கறி திங்க நீ தேய்ச்சல்லாதான். அதான் கையில் இருக்கிறத தட்டி போட்டேன். வந்து பாடுபட்டு என்ன ஆச்சு விட்டு வேற இப்போ டவல் எடுத்துரும். நீ என்ன குளிக்கலையா? அண்ணி என்ன செய்றிய? பிளேட் சரி, அந்த வீட்டுக்கு போய் தான் நாங்கள் சாப்பிடுவோம். எதுக்கு மக்களே இப்படி இருக்கா நீ? சேட்டை பண்ணாம கிளம்பி போனே. ஒரு பப்பு அந்த ட்ரெஸ் தானே போட்டிருக்கா. பப்பு அந்த ட்ரெஸ் தானே போட்டிருக்கா. பீரோக்குள்ள இருந்து புது ட்ரெஸ்ஸாக போட்டிருக்கா. அங்கே பாரு பப்பு பாரு. பப்பு பிள்ளை எவ்வளோ நல்ல பிள்ளை, அழாம இருக்கு. நீ அப்படி இருக்கலாம்ல. தம்பி அழாம பாரு, நீ அழகுனால. அழகு அழகு. கிளம்புங்க கிளம்புங்க மக்களே, ஸ்கூலுக்கு. நல்ல பிள்ளை இல்லை, தலையெல்லாம் அழைச்சிடுங்க. நீ பொட்டு வை மக்களே. போய் ஆசாத்து ரூம்ல போய் பொட்டு வச்சுடு. அப்படி போ. இங்க பாரு மக்களே, லிவி இங்க பாரு. தண்ணிடப்பா பண்டா இருக்கா மக்களே வீட்டுல? சரி. ஒண்ணுக்காவது தண்ணியை போய் பிடிச்சிட்டாக்கா. போ, அங்க பாட்டி பைப்ல தண்ணி எடுத்துட்டு இருக்கா, போய் அதை பிடிச்சிட்டு வா. நின்று மக்களே, நின்று மக்களே, நீ நின்று நின்று தலை அழைச்சிட்டு போ. அக்கா கூட தலை அழைச்சிட்டு போ. துணி உனக்கு தண்ணி டப்பா அங்க ஏன் போச்சு? எதுக்கு தண்ணி டப்பா அங்க போச்சு? விளாடுறதுக்கு தண்ணி பாட்டில் எல்லாம் எடுத்துட்டு வரலாமா? எலும்பு வா, வெளி வா. கீழே விழுந்துடாதா? வா. வா
சாடு. ஆமாடா நான் கொண்டு நல்ல பாட்டி அங்கே பைப்பில் தண்ணி எடுக்க போய் கழுவி பிடிச்சிட்டு வாமங்களே. அக்கா பேருக்கா ரோட்டு பைப்புக்கு போய் கழுவி பிடிச்சிட்டு வா. நான் பண்டை பாக்ஸில் பண்டை எடுத்து வைக்கேன் வா. அண்ணியோ 3 பிள்ளைகளுக்கு இதில் இட்லி எடுத்துதான் நான் வாங்கிட்டு வரேன். நான் இஷ்டம் அண்ணி அவள் சுற்றி கொடுத்துருவாள்ல. என்ன நைஸ் இட்லி தான் 3 பிள்ளைகளுக்கும். ஏன்டி சண்டை போட்டு அடிக்க மாமியார் மருமூலம்? சப்பாத்தி போட்டு தரேன் அடின்னு அந்த போய் அடிக்க போனோம். அதான் இப்ப வந்து சொல்லா நேத்து நீங்க சொன்னீங்களா நாளை சப்பாத்தி போட்டு தரேன்னு இப்ப ஏன் போட்டு தரலன்னு. ஆமா அதான் அங்க வந்து ஆடிட்டு வந்தா இட்லியா சப்பாத்தி இல்லாத அரேன்னு சொன்னியே அப்படின்னு. நைஸு 3 பிள்ளைகளுக்கு இதுல வச்சிரு சித்தி கொடுத்துருவா. குஷ்பு இட்லி மாதிரி அது ஏன் குஷ்பு இட்லி சொல்லு நைஸு? நீ எல்லாத்துக்கும் குண்டக்க மாட்டாக கொஸ்டின் கேட்பல. இப்ப நான் கேட்கேன் அது ஏன் குஷ்பு இட்லி? குஷ்பு மாதிரி கும்முன்னு இருக்கு சொல்லு. போ மக்களே போதும் போதும் போங்க. ஆமா ரெண்டும் ஒண்ணு போல ரெட்டி. நீ அதெல்லாம் விட்டுட்டி லிவிக்கு சட்டி போட்டு விட்டுட்டேன், ட்ரெஸ்ஸை போட்டு விட்டுட்டேன், சட்டியும் போட்டு துணியும் போட்டு விட்டுட்டு 2 பேரும் ஒரே உடுப்பு போட்டிருந்தாலும் பாரு. அவளை மூஞ்ச பார்க்காம 2வது சட்டி எடுத்துட்டு போய் லிவியை போட்டுன்னு இருக்கேன். போடு காலத்துக்கு போடுங்க. அவ வந்தால அத்தை அத்தை இவ எது அத்தையா மூஞ்ச எட்டி பார்க்க லிவி. கடவுளே கடவுளே. எங்க அப்பா காலையிலே பார்த்துக்கிடுங்க மக்களே. டிவி பார்த்து நியூஸ் பார்த்து வீட்டில் எல்லாத்தையும் காணோடாம இருப்பாரு. போ வேண்டாம் சூடம் மக்களே சூடம். போ லிவி போ சூடம். எங்க அப்பாயை பத்தியில காலையில பட்டையெல்லாம் போட்டு எப்படி உட்கார்ந்துருக்காவன்னு டிவி பார்க்க ஆரம்பிச்சாச்சு. இனி சாயந்தரம் வரைக்கும் டிவி தான். ஓகே இங்க சுண்ணாம்பு அடிச்சாச்சு. இது என்னடி சித்தி என் பிள்ளை சொத்த கலர் கம்மி தான் அதுக்கு இப்படி அடிக்குது சுண்ணாம்ப? நீதான் போட்டேன். சரி இப்ப எனக்கு ஒரு டவுட்டு. பிரதீக்ஷா பப்புமா ஏவா லிவியம்மா தங்கச்சி 9:30 பள்ளி எடுத்து போனோம். நீ வந்து 10 மணிக்குள்ள 10-11 மணிக்குள்ள பள்ளி எடுத்து போவ. எதுக்கு 8 மணிக்கே கிளம்பி நிக்க? ஆமா நான் கிளம்ப சொன்னேன். இவ்வளவு சீக்கிரம் கிளம்ப சொன்னா தலையில கை வச்சனா அதுக்காண்டி மண்டே துணி கேட்டாளா அந்த ஆமான்னு அந்த எதுக்கு அவ அந்த பிள்ளை உடனே சொல்லுது எனக்கு ஒரே தலைவலியான. யாரு பப்புல தானே அவ எல்லாம் அப்படிதான் சொல்லுவா. நமக்கு காய்ச்சல்னா உடனே பப்புளுக்கும் காய்ச்சல் வந்துடும். மக்களே வாங்கி சாப்பிடுங்க அப்புறம் பொட்டு வைக்கலாம் சரியா? புஸ் புஸ்னு இருக்கா குஷ்பு இட்லி சித்தியோ? குஷ்பு இட்லியா? எப்படி உங்களுக்கெல்லாம் அள்ளி திங்கனா இட்லி இறங்காது. இப்படி யாராவது குத்தி அமுக்குனா அதுவும் இந்த அன்னமக்கிரிக்கு குத்தி அமுக்குனான்னா உங்களுக்கு எல்லாம் உள்ள போயிடும். சீக்கிரம் சாப்பிடுங்க போ. எத்தனை இட்லி தின்னிய? ஏன் நல்லா இல்லையா சித்தப்பா? ஏன் சர்க்கஸ் கன்சிடர்ட் ஆகுது. சரி சரவு பாருங்க காலையில குளிச்சுட்டு வந்து இட்லி சாப்பிட்டாச்சு. எங்க போறா தூரமா? அப்புறம் சும்மா இருக்கிறதுக்கா? சரி சரி சும்மா இரு. குளிச்சுட்டு சும்மா இருக்கு எப்படி மாத்தி போட்டுருக்கா துணிய மாத்தி போடு. ஒரு இட்லி கையில் எடுத்துடுவோம்மா. உண்மையில இட்லி வந்து தொட்டா ஒரு மாதிரி கிளுக்குன்னு இருக்கு. நல்லா சாஃப்டா இருக்கு பத்தியா சித்தி? கடுங்காப்பி கருப்பட்டி காப்பி எட்டி என்ன சொன்ன கொண்டாட்டி. ஆனா உடனே காப்பிய வச்சு சத்தியமா சித்தி நான் உனக்கெல்லாம் நல்ல கடுங்காப்பி கருப்பட்டி போட்டு காப்பி காய்ச்சி உனக்கு படைப்பேன. பிறகு வயசானக்கு பிறகு இப்ப போவான்னு சொல்லல சொல்லேன். அரை இனிப்ப போட்டது இவ்வளவு காட்டிய படம் வெறும் பச்சை தண்ணி மாதிரி சித்தப்பா இவளுக்கு காப்பி காய்ச்சி விடுதே வயசாயிரம் சித்தப்பா.
எல்லாத்துக்கிட்டையும் என்ன காரணம்? காப்பி பண்ணி தானே நீ? இதுல என்ன சாம்பார்மா? சாம்பார் அண்ணி, அப்பாக்கு சாம்பார் வேணும். சாப்பிட்டாச்சுல எல்லாரும். இனி யார் அம்மைக்கும் அண்ணனுக்கும் எனக்கும் வச்சிருங்க. அப்ப அம்மையை மட்டும் கொடு, நீனும் அம்மையும் சாப்பிடுங்க. எடுத்துட்ட உனக்கு. சரி. யாரு வாமாப்பிள்ள வந்தாச்சுன்னா அண்ணி அங்கெல்லாம் நிக்காம பேத்த. அண்ணன் வந்துட்டானா? அவ இட்லி யாம்ல இப்படி வக்காடு கணங்கா வாரா 2 நாள் சென்னைக்கு போனதுக்கா? பாத்தே நேரு லிவிக்கு மண்டல அடிச்சு விட்டான். நாங்க இன்னைக்கு விளாக் எடுத்துட்டு இருந்தோம் தெரியுமா? கரெக்டா நீனும் வந்திருக்க. பாவம் எங்க அண்ணன் மூஞ்சே சரியில்லையே, ஒரு மாதிரி சோகமா இருக்கானே. எது கடிச்சா இப்ப என் பிள்ளை? நீ ஓ மண்டல் அடிச்சது புச்சி மாமெல்லாம் அடிச்சான், பெரியப்பெல்லாம் அடிச்சான். எப்ப புச்சி மாமா எனக்கா? போங்கடி. சரி, அவைய 2 பெரியப்பாவும் பெருமையும் ரெஸ்ட் எடுக்கட்டும். வாங்க, சி பேசிக்கிட்டு இருக்கட்டும். வாங்க. குஷ்பு இட்லி. மாவுல தான் ஏதோ கம்மி. கரெக்டா? நல்லா இருக்கு. சாம்பாரா? கரெக்ட். ரேஷன் கடையில் உள்ள அந்த கொட்டை பருப்பு. அண்ணா அது ரெடி. இட்லி இங்க இருக்கு மக்களே. அண்ணா இட்லி எடுத்து வாங்கி கொடு. தாத்தாக்கு இட்லி வாங்கி கொடு. இட்லி தாத்தாக்கு வாங்கு. ஏத்த குட்டி கூட 2 எடுத்து பறக்கி போட்டு நீ இப்ப சாம்பார் நல்ல. எங்க அப்பா குறை சொல்ல ஒரே எனக்கு எல்லாமே திங்காரு. எங்க அப்பா 50 வருஷம் இருப்பாரு. என்ன எங்க நாகேஷ் இப்படி உனக்குலாம் அடுத்த நேரம் காப்பியே கிடையாது. டீ இவ்வளவு காப்பி கொடுக்காதானே? எனக்கு தரவே இல்லையே. நான் எப்ப குடிச்சேன்? கொழுப்படுத்தவள மக்களே. இந்த இவளை நல்லா பாத்துக்கிடுங்க என்ன மக்களே. காப்பிய குடிச்சிட்டு காப்பியே எனக்கு தரலன்னு சொல்லி கப்பதிக்கு போட்டுருக்கா. காப்பி பைத்தியம். இங்க மரம் வச்சிருக்கா பாத்தீங்க. ஒரு கொஞ்சோண்டு காப்பியை தந்துட்டு இனிப்பு இல்லாம. நீ இனிப்பு இல்லன்னு காப்பியை குடிக்காம மிச்சம் வச்சியா? யாரு தந்த காப்பி நான் குடிக்கிறது? இருக்கியே. ஏன் சித்துவன் குடும்பமே இப்படி காப்பி பைத்தியமா இருக்கு? காப்பி குடிக்கலடினா காலையில எங்க அம்மா கூட இப்ப காப்பி குறைச்சிட்டா. நீ சுடுகாட்டுக்கு போற வரைக்கும் குடிச்சு சாவுவா புள்ளு. அவ வந்து மணியப்பாக்கு இட்லி தாங்கன்னு கேட்டா, நான் தான் மணியப்பாக்கு இட்லி கொடுக்கணுமா, அதனால என்கிட்ட தாங்கன்னு வந்து சண்டை போட்டு இருந்தா. ஆமா, இவ என்ன தெரியுமா சொன்னா? ஏன் உங்க பெரியம்மை கொடுக்க தெரியும். ஏன் கீழே இருந்தா உனக்கு? ஏன் டிக்கில கட்டியா? கீழே இருக்க மாட்டானா? ஓ போலீஸ்னா அவங்க நீங்க 2 தள்ளி போங்க சாப்பிட இடத்துல இருந்து. எனக்கு கருப்பட்டி காப்பி தரல. கருப்பட்டி காப்பி இல்ல, சீனி காப்பி. சீனி காப்பியா? கருப்பட்டி போடலையா? கருப்பட்டி யாருங்க இல்ல. நான் சீனி போட்டு காஃபி போடுங்க, இட்லி கூட திங்க காசு கொடுவாங்கன்னு போட்டாங்க. உங்களுக்கு ஊத்தி தந்தேன். நீ ஏன் சோகமா இருக்கா?
ஏன் சோகமா இக்கா அவருக்கு பால் இருக்கு ஊத்தி விடுங்க. ஓ இட்லி பாத்திரம் வேணாம். இருக்கதை எடுத்து ஆளுக்கு ரெண்டா சாப்பிடுங்க. கேட்ச் பிடிங்க. மணில இட்லி அழகா இருக்கா, குஷ்பு இட்லின்னு சொன்னா நல்ல குடும்பமா பாத்துட்டே நிக்கியா. எப்படி சொல்லிட்டான் பரட்டி, இதுக்கு போய் நான் குஷ்பு தொட்டு பார்த்துட்டு வரணும்னு. சுந்தர்சி அடிப்பாரே. அவளுக்கு இந்த ஆசை இருந்திருந்தா அரண்மனையில வேணா எடுப்பாங்க நான் வில்லனா. பியாயா நீ இட்லி சாப்பிட்டியா? சாப்பிட்டியாட்டி? இன்னைக்கு நம்ம சவ்வேஸ் குட்டி உறங்கலாம் பேர் ஒரு உறக்கம். வாக்கர்ல இப்படியே கிடந்து உறங்கிட்டு லிவி வந்து சோபால இருக்க இடத்துல எல்லாம் வாய குழப்பாளே அப்படியே இருந்துச்சுல. எப்படி கிடந்து சோக்கா உறங்கினான்னு தெரியுமா? இப்படி தொங்க விட்டுக்கிட்டு கையையும் காலையும் தொங்க விட்டுட்டு இதுல போட்டுட்டு இதுல பிளாக்லயே வந்துட்டு அந்த வீடியோ. கட் பண்ணிடுவேன். அவனுக்கு அந்த இதுல சட்டியோட எல்லாம் இருந்து அந்த நமக்கு இருக்கு பிறந்த வாவா. ஏன் எட்டி எங்க அப்பன இருக்கா நீ மக்களே? லேல லே கம்பூட்டுக்கு துணியெல்லாம் தூக்கி வச்சிருக்க. எங்க போற தூரமா? எங்க போன? பள்ளிக்கூடத்துக்குலாம் நான் கிளம்ப வச்சேன் இவ்வளவு நேரம். துணி எடுத்து வச்சுட்டு எங்க போற? பள்ளிக்கூடத்துக்கு போண்டாமா நீ? டீச்சர் வீடியோ பாப்பாவ பிச்சு போடுவா, ஓடிரு. அடிச்சு போடுவேன் பேரு. அவ அரை கிளாஸ் அவளாவது பரவாயில்ல, பால்வாடிக்கு போறா. அவ இப்ப ஒன்னும் படிச்சு கிளிக்காண்டா அவ போனா போட்டு. நீ எங்க போற? நோ நோ இந்த முழாண்டு லீவ் வரும்ல. ஆமா டான்ஸ் கிளாஸுக்கும் போனோம். வேண்டாம், நான் உனக்கு 10 நாள் லீவ் தருவேன். டான்ஸ் கிளாஸ் கூடாம உனக்கு ஒரு 10 நாள் லீவ் தருவேன். லீவ் தருவேன். இல்ல 1 மாசம் லீவ் போடும். சரியா? கூட்டு போவேன். இதனால இப்ப இன்னைக்கு சாயங்காலம் வந்துருவோம். அது நம்ம சரி. 2 டே விளாக் முடிஞ்சு. காலையில விளாக் மட்டுமே 1 மணி நேரம் போகும் நம்ம வீட்டுல. அப்ப மத்தியானம், சாயந்தரம், ராத்திரி என்ன ஆகும்? சோகத்திலே இருக்கா? ஏமணினே லவ் ஃபெயிலியரா? யார் ஏமாத்துனா? அந்த பிள்ளைப்பியா? அந்த பிள்ளைப்பி யார் வேற மறந்து போச்சு. எப்படி அண்ணி உங்களை தான் இருக்கான். விளாக கட் பண்ணணுமா? ஓகே மக்களே, டுடே விளாக் இவ்வளவு தான். ஓகே, டாடா பை. அண்ணி சொல்லுங்க டாடா பை.